மக்கள் நீதி மய்யம் கட்சியில் தென் சென்னை மேற்கு மாவட்ட செயலர் பாலமுருகன் தலைமையில் அக்கட்சி நிர்வாகிகள் அண்ணாமலையின் வி த லீடர்ஸ் அமைப்பில் இணைந்துள்ளனர். நடிகர் கமல் தொடங்கிய மக்கள் நீதி மய்யம் கட்சி கடந்த 2024 லோக்சபா தேர்தல் மற்றும் 2026 சட்டசபை தேர்தல் ஆகியவற்றில் போட்டியிடவில்லை. அதே நேரத்தில் திமுக ஆதரவுடன் ராஜ்யசபா எம்பி பதவியை கமல் பெற்றுள்ளார். இதனால் ஏற்பட்ட அதிருப்தியில் அக்கட்சியில் இருந்து பலர் வெளியேறி வருகின்றனர். இந்நிலையில் மக்கள் நீதி மய்யம் தென் சென்னை மேற்கு மாவட்ட செயலர் பாலமுருகன், பகுதி செயலர்கள் சுரேஷ், முகிலன் உள்ளிட்டோர் அண்ணாமலை தொடங்கிய வி த லீடர்ஸ் அமைப்பின் முக்கிய நிர்வாகி கருநாகராஜனை சந்தித்து அந்த அமைப்பில் இணைந்துள்ளனர். சென்னை தலைமை செயலகத்தில் திரளும் தாவேகவினரால் அமைச்சர்களின் அறைகளில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு வருகிறது. அடுத்த ஆண்டு உள்ளாட்சி தேர்தல் நடைபெறவுள்ளது. இதில் போட்டியிட தாவேகவினர் இப்போதே ஆர்வம் காட்டி வருகின்றனர். மாவட்டங்களில் உள்ள தாவேக நிர்வாகிகள் தங்கள் வார்டுகளில் உள்ள பொதுமக்களை பேருந்து, ரயில், கார்களில் தலைமை செயலகத்திற்கு அழைத்து வருகின்றனர். முதலமைச்சரின் தனிப்பிரிவு மற்றும் அமைச்சர்களிடம் மனு கொடுத்தால் கோரிக்கைகள் நிறைவேறிவிடும் என கூறி அவர்கள் அழைத்து வருகின்றனர். மேலும் அமைச்சர்களை சந்தித்து காரியம் சாதிக்கவும், கட்சி பதவிகள் பெறவும் தாவேகவினர் தங்கள் ஆதரவாளர்களுடன் அமைச்சர்களை சந்திக்க வருகின்றனர். இவ்வாறு வருபவர்களால் தலைமை செயலகத்தில் நாளுக்கு நாள் கூட்ட நெரிசல் அதிகரித்து வருகிறது. தலைமை செயலக ஊழியர்கள், அதிகாரிகள், எம்எல்ஏக்கள் வாகனங்களை நிறுத்த தலைமை செயலகத்திற்கு எதிரே வாகன நிறுத்தம் உள்ளது. இங்கு வரும் தாவேகவினர் தங்கள் கார்களை முறையாக நிறுத்தாமல் அவசர கதியில் ஆங்காங்கே நிறுத்தி செல்கின்றனர். இதனால் அலுவல் காரணமாக பணிக்கு வரும் அதிகாரிகளால் மீண்டும் வாகனங்களை எடுக்க முடியாத நிலை ஏற்படுகிறது. மேலும் தலைமை செயலகத்தில் அமைச்சர்களை சந்திப்பதற்கு காலை 10 மணி முதல் மாலை 5 மணியை கடந்தும் கூட்டம் அலைமோதுகிறது. இதனால் அமைச்சர்களின் அறைகளில் தள்ளுமுள்ளு ஏற்படுகிறது. இது குறித்து தலைமை செயலக அதிகாரிகள் கூறுகையில், மாவட்டங்களில் அமைச்சர்கள் தலைமையில் முகாம்களை நடத்தி கோரிக்கை மனுக்களை பொதுமக்களிடம் இருந்து பெறலாம். முதல்வர் தனிப்பிரிவிற்கு புகார் அளிப்பதற்கு எம்எல்ஏக்கள் அலுவலகங்களில் உள்ள சேவை மையங்களை இலவசமாக பயன்படுத்த பொதுமக்களுக்கு அனுமதி அளிக்கலாம் என்று கூறியுள்ளனர். தமிழகத்தில் 10 மணல் குவாரிகளை திறப்பதற்கு சுற்றுச்சூழல் துறை அனுமதி வழங்கியுள்ளது. கடலூர், திருச்சி, அரியலூர், விழுப்புரம், திருவள்ளூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட 10 இடங்களில் குவாரிகளை திறப்பதற்கு சுற்றுச்சூழல் துறை அனுமதி வழங்கியுள்ளது. மாவட்டத்தில் 4 கோவில்களுக்கு சொந்தமான 3085 ஏக்கர் நிலத்தை பத்திரப்பதிவு செய்ய விதித்த தடையை நீக்கியதற்கு எதிரான வழக்கில் தமிழக அரசு தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது கோவில் நிலங்களை யாருக்கும் பட்டா வழங்க முடியாது, ஆனால் 60-70 ஆண்டுகளாக குடியிருந்து வரும் மக்களின் வாழ்வுரிமை பாதுகாக்கப்பட வேண்டும். குறைந்த வாடகை அடிப்படையில் அவர்களும் அவர்களது வாரிசுகளும் தொடர்ந்து வசிக்க உரிமை வழங்குவதில் பாஜகவுக்கு எந்த எதிர்ப்பும் இல்லை. பழனி கோவில் நிலம் முறைகேடாக பதிவு செய்யப்பட்டதாக தகவல்கள் வருகின்றன. இது தொடர்பாக அரசு மற்றும் முதலமைச்சர் விளக்கம் அளிக்க வேண்டும். மின்சாரம் போதுமான அளவில் இருந்தாலும் மின் வாரியத்தில் 65,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் உள்ளதால் சேவை பாதிக்கப்படுகிறது. உடனடியாக பணியாளர்களை நியமிக்க வேண்டும். தமிழகத்தில் ஊழல் இல்லை என்ற அரசின் கூற்றை ஏற்க முடியாது. பழனி கோவில் நில விவகாரம் போன்ற சம்பவங்கள் சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றன. டாஸ்மாக் கடைகளுக்கு எதிராக போராடிய மாணவிகள், பெண்கள் மீது போலீசார் நடவடிக்கை எடுத்தது கண்டிக்கத்தக்கது. கூடுதல் தொகை வசூல் குறித்த புகார்களுக்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழகத்தில் பாலியல் வன்கொடுமை, கொலை உள்ளிட்ட குற்றங்கள் அதிகரித்து வருவது கவலைக்கு உரியது என்றும், அண்ணாமலை தொடங்கியுள்ள புதிய அரசியல் அமைப்பு அவரது தனிப்பட்ட முடிவு, அது குறித்து கருத்து தெரிவிக்க விரும்பவில்லை என்றும் நயினார் நாகேந்திரன் பேசியுள்ளார். ஓசூரில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த 150 வங்கதேசத்தினரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வங்கதேசத்திலிருந்து வட மாநிலங்களில் ஊடுருவி பின்னர் படிப்படியாக தமிழகத்தில் உள்ள தொழிற்சாலைகள் நிறைந்த ஓசூரில் வேலை செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். போலீசாருக்கு கிடைக்கும் தகவலின் அடிப்படையில் அவ்வப்போது வங்கதேச நபர்களை கைது செய்வது வழக்கமாக உள்ளது. கடந்த வாரம் ஓசூர் விகாஸ் நகரில் சட்டவிரோதமாக வங்கதேசத்தைச் சேர்ந்த தம்பதி தங்கி தொழிற்சாலையில் பணிபுரிந்து வந்தது கியூ பிரிவு போலீசாருக்கு தெரிய வந்ததை அடுத்து அவர்களை கைது செய்தனர். தொடர்ந்து இதுபோல யாரேனும் சட்டவிரோதமாக தங்கி உள்ளனரா என ஓசூர் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் கியூ பிரிவு போலீசார் தீவிரமாக கண்காணித்து ஆய்வு செய்தனர். சுற்றுவட்டார பகுதிகளில் பல்வேறு இடங்களில் சட்டவிரோதமாக தங்கி இருந்த வங்கதேசத்தைச் சேர்ந்த 150 பேரை
அந்த பகுதி காவல் நிலையங்களுக்கு அழைத்துச் சென்று போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் வேலூர் அருகே ஒரே இரவில் 7 இடங்களில் நடைபெற்ற விபத்துகளில் விவசாயி ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த தொடர் விபத்துக்களை அடுத்து வாகன ஓட்டிகளுக்கு நெடுஞ்சாலை ரோந்து பிரிவு போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஓட்டுநர்கள் சோர்வாக உணர்ந்தாலோ அல்லது தூக்கம் வந்தாலோ வாகனங்களை பாதுகாப்பான இடங்களில் நிறுத்தி தேநீர் அருந்திவிட்டு சற்று ஓய்வெடுத்த பின்னர் பயணத்தை தொடர வேண்டும் என்று, இதன் மூலம் விபத்துக்களை பெருமளவு தவிர்க்கலாம் என்றும் கூறியுள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.